எல்லாருக்குமே தெரியும். வந்து பாத்தீங்கன்னா அடுத்த செட் ஆஃப் 12 டீம்கள் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆனவங்க. இது என்ன சீசன் 3 ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஒளிபரப்பாகக்கூடிய இந்த ஒரு டீம் பின்னாடி டபிள்யூ ஸ்பெசிஃபிக் அப்படின்றது அவருக்கு தெரியல. இன்னொரு டீம் வந்து என்ன அவருக்கு நம்மளால பார்க்க முடியல. டீம் சி விசஸ் 8 போயிட்டு இருக்கு. 8 கம்ப்ளீட் ஆயிருக்கு நான் நினைக்கிறேன். டீம் சி ஒரு பாயிண்டோட எலிமினேட் ஆயிருக்காங்க. இந்த இடத்துல உடனே முன்ன ஃபைட் நடந்துருக்கு. ரெண்டு முன்ன இருக்கு. ஸ்கோர் முடிச்சாங்க. சோ இப்போ வந்து ஆன்சர் மட்டும் நான் கூட இருக்காரு. வீடியோ வந்து காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த வெஹிக்கிள் கூட இருக்கு. டாப் 4 டீம் யாரா அப்படிங்கறத பார்க்கலாம். டீம் 11 நாள் இருக்காங்க. இன்னொரு டீம் டபிள்யூ ஸ்பெசிஃபிக் இருக்காங்க. யோகா ஒரு சூப்பர் ஸ்டேப் அவருக்கு முடிச்சாங்க. சோ இது யாரு நான் தேர்ட் பண்ணிருக்காங்க. டபிள்யூ ஸ்பெசிஃபிக் பண்ணிருக்காங்க. நம்ம தேர்ட் பார்க்க காரணம் எப்படி இருக்கு மாதிரி கரெக்ட் வாய்ப்பு ஆக உள்ள போறாங்க. ஓகே நான் வந்திருக்காங்க. முடிச்சாங்க. ஒரு டீம் வந்து தேர்ட் ஆயிட்டாங்க. யாரு டீம் லெவல் அது டீம் வந்து முடிச்சாங்க. ஆல் கொஞ்சம் நான் பண்ணிருக்காங்க. ஏங்க நான் பண்ணிருக்காங்க. அங்க காரணம் எப்படி கூட இன்னொரு பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் பேர் வந்து முடிச்சாங்க. டீம் 11 வந்து எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். தெரிஞ்சு டபிள்யூ ஒராங்க ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு டீம் நாலு பேர் இருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு 4v4 ஃபைட் வந்திருக்கு இந்த இடத்துல. கடைசியா இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஜோன்ல ஒரு 4v4 ஃபைட் யார் வந்து இன்வைட் பண்றாங்களோ அவங்க சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெஹிக்கிள் ஃபிளார் ஸ்மோக்ல ஓடிட்டு இருக்காரு. அது கண்டிப்பா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வெஹிக்கிள் ரைட் இருக்காங்க. ஓகே ரெண்டு ஒரே வெஹிக்கிள் ரைட் இருக்காங்க. அந்த ஆத்தி நம்பர் வந்து பார்க்குது. சோ ஓகே ராஜி நம்பர் இந்த இடத்துல. சோ இது பாத்தீங்கன்னா வந்து டபிள்யூ 8 பிடிச்சு வந்திருக்காங்க. சிலர் என்ன பண்ண போறாரு உடனே வந்து ஏகே கூட உடனே போயிட்டு நினைக்கிறாங்க. சிகாரி சாடு வந்து நாபட இருக்காங்க இந்த இடத்துல. டபிள்யூ வந்து ரெண்டு பேர் அலையில இருக்காங்க. ஒரே மட்டும் நாபட பேர்ல போட்டு இருக்காங்க. பாருங்க நாபட இருக்காங்க. சிலர் வந்து ஏறி இருக்காங்க. இப்போ ஒரே மட்டும் வந்து எனக்கு ஏகே ஒரு பட்ட இருக்காரு. என்ன பண்றாங்க இந்த பாருங்க ஏகே பிடிச்சாரா பாபா எடுக்கிறீங்களா? ஓகே எடுத்த உடனே ஃபைட் செஞ்சீங்க. அந்த ஃபைட் முடிச்சு நம்ம வந்து வந்து டீம் லெவல்ல ஏகே வந்து ஒரு பிளேயர் வந்து கட்டி வச்சு பிளாஸ் பண்ணி அப்படியே வந்து பிளேயர் வந்து முடிச்சு உடனே இங்க கிளம்பறாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன இல்ல அப்படின்னு கேட்டா வெப்பன் இல்ல. உடனே ஹேண்ட் எடுத்து வெப்பன் வந்து நாபட ட்ரை பண்றாரு. நாபட ஓபி அதாவது ஒன் பிளேட் வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச் வரை எலிமினேட் ஆன ஒரு டீம் மேட்ச் வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் நமக்கு பில்ட் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம கான்ஃபிடன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க ஓ மை காட் ஒரு பாத்து உடனே எடுத்தாங்க. அதுக்கு கனெக்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி 5 ஃபினிஷஸ். சோ இப்போ வந்து WFP ஒரு வேட்டையில தான் இருக்காங்க அப்படி நம்ம சொல்லி ஆகும். அண்ட் ஒன் பிளேட்ல இருக்கக்கூடிய சர்க்கார் வந்து நேர் ஃபுல்லாவது அண்ட் பெர்ஃபெக்ட்டா அவர் குஞ்சாண்டியே வந்து விழுந்தது. சோ காரணம் என்ன மீன் லாஸ்ட் 2 பிளேயர்ஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெரப் அண்ட் காட்சி ரெண்டு பேர் இருக்காங்க. பாண்ட் உள்ள போறோம். அண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஒரு தேர்ட் பார்ட்டி அங்க இருந்து பாத்தீங்க. ஆமாங்க. எஸ் ஆனா பாருங்க 35 பாயிண்ட் இப்போ ஒரு மேட்ச் வச்சிருக்காங்க. வெஸ்ட் எடுறாங்க. 6 பாயிண்ட் கிட்ட இல்ல அவங்க உடனே ஜம்ப் பண்ணி உள்ள போறாங்க. நல்ல ஒரு பிளே வந்து அவங்க இத தெரிஞ்சு திரும்பி நாபட் பண்ண வாய்ப்பு இருக்கா. பண்ண அப்படிங்க இந்த சோ வந்து நாங்க எதிர்பார்த்தது வெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நாபட் எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த விக்கெட் உள்ள வந்து டாக்டர் லட்சிக்க மேல ஒரு பேர் கோயிட் நாபட் இருக்காரு. அவர் நம்ம வந்து நாபட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது ரெண்டு டீம் மாத்தி நாபட் பண்ணிருக்காங்க. அப்போ ரெண்டு பேர் இருக்காங்க. அப்புறம் கீழ இருக்காங்க. அத விக்கெட் உள்ள அவங்க நாபட் அதை வந்து இப்போ கிட்ட நம்ம ரெண்டு பேர் இருக்காங்க. WFP பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனோம். அதாவது ஓவர் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப உள்ள ஏறிட்டாங்க. அந்த 60 அண்ட் ரெண்டு பேர் உள்ள ஏறி அவங்க முடிஞ்சிருக்காங்க. போயிட்டு முடிஞ்சிருக்காங்க. ஒரு டீம் இருக்காங்க. இப்போ மார்படா இருக்காரு. என்ன பண்ண போறாரு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேஸ் பண்ணி இருக்காரு. என்ன பண்ண போறாரு? இப்போ டீமை காப்பாத்தணும். சேர்ந்து உள்ள ஏறி அடிச்சானோம். இப்போ ஒரு டீமை காப்பாத்தி உள்ள ஏறி அடிக்கிற வாய்ப்பு இருக்கா? ஒரே ஒரு கூட எடுத்துக்காரு. இந்த இடத்துல உடனே அவங்க ஏறி அடிச்சானோம். ஆனா உள்ள ஒரு டீம் ஏறிட்டாங்க. யாரு நம்ம கொடுத்த நம்ம கேமிங் கிட்ட வாய்ப்பு நினைக்கிறேன். இவங்க மாறி ஃபைட் எடுத்து இப்போ டெட் பண்ணி எல்லா பிரின்சிபல் இவங்க எடுத்தா பாயிண்ட் சரி எடுக்கிற வாய்ப்பு இருக்கு. டீம் வந்து பண்ணி ஆவணும். சரி பண்றாங்க. அப்படிங்கறத பார்த்தா மேட்ச் வந்து நான் நினைச்சிருக்காரு. ஆனா இது நடுவுல வந்து அப்படி பார்த்தா வந்து WFP வந்து எலிமினேட் பண்றாங்க. உள்ள மேட்ச் ஏறிட்டாரு. அவர் வந்து நம்ம எடுக்கிற கம்ப்ளீட்டா வந்து டெட் பண்ணி உள்ள போயிட்டு இருக்காங்க. பாலர் பிளேயர் WFP எலிமினேட் ஆறாங்க. மாத்தி ஃபைட் நடந்துட்டு இருக்கு. மேட்ச் எடுத்து கொஞ்சம் பார்த்து உள்ள ஏறாரு. பாருங்க எனக்கு டீடைல் கொடுங்க. 10 பாயிண்ட் எடுத்தாச்சு. பவர் முடிஞ்சு இப்போ பொறுமையா பொசிஷன் பண்ணலாம் அப்படின்னு ஆடிட்டு இருக்காங்க. நீங்க காரணம் இல்ல ஒரு பிளேயர் வந்து நாபட் இருக்காங்க. வந்து ஐக்கு கோல் ஃபுல்லா எடுத்து போறாங்க. ஒண்ணு நபர் வந்து ரோடி நபர் இருக்காரு. உள்ள ஏறாங்க. என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க ஆல்ரெடி வந்து பிளான் நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி நாபட் பண்ணிருக்காங்க. ஏங்க வேற லெவல் ஏங்க பேருக்கு ஏத்த மாதிரியே ஏங்க சமயா ஏங்க வச்சு அந்த பிளேயர் நாபட் பண்ணிருக்காங்க. அந்த பிளேயர் வந்து இதுக்கு அப்புறம் நாபட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கடிதம் தான். அதனால இந்த போட் வராரு. சோ இப்போ மானியா இப்போ என்ன பண்றாரு அப்படினா வந்து எப்போ நாபட் பண்ணிருக்காரு. இப்போ வந்து தாய் மாலி பண்ணிருக்காரு. தாய் வந்து அவர் ஜம்ப்லி அப்படியே நாபட் பண்ணிருக்காரு. மானியா இந்த இடத்துல வேற லெவல் கேம் பண்ணிருக்காரு. தனியா ஒரு 1v2 பண்ணிருக்காரு. இந்த இடத்துல சாமி என்ன பண்றாரு? சாமி என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்க ஓகே. இப்போ வந்து ஆதித்யா ஒரு இடத்துல நாபட் பண்ணிருக்காரு. பாத்து ஆதித்யா ஃபைட் அப்படின்னு பார்த்தா வந்து ரேவன் ஃபைட் இருக்காங்க. ரேவன் இடத்துல வந்து கம்ப்ளீட்டா ஒரு அசல் கேம் பண்ணிருக்காங்க. நம்மள கேக்குது யூஸ் நாபட் பண்ணிருக்காங்க. இப்போ மேட்ச் ஆதித்யா காப்பாத்திட்டு இருக்காரு. உடனே வந்து அந்த வெஹிக்கிள் விட்டு ஏத்தி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா வந்து நாபட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேர் நான் ட்ரை பண்ணாங்க. ஆனா வந்து நாபட் பண்ணிருக்காங்க. மேக் அண்ட் இன்னொரு பேர் ஆரா இந்த வந்து இப்போ மைட்டி வந்து நாபட் மைட்டி ஒரு வந்து பண்ண வாய்ப்பு இருக்கா. இன்னும் ஒரே பிளேயர் இருக்காரு. யாருக்கா அப்படின்னு கேட்டா அந்த ரீபல் பண்றாங்க. ரீபல் ஒரு நேரா எடுத்து போறாங்க நினைக்கிறேன். சாரி ரீபல் ஹாண்ட் பண்றாங்க. ஹாண்ட் ஒரு நேரா எடுத்து போட்டு நேர்ல வந்து மைட்டி பேருக்கு வாய்ப்பு இருக்கா. உடனே பக்கத்துல ஏறாங்க. மைட்டி ஆகிற ஒரு வந்து எடுப்பாரா இல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஒரு டீம் ஃபைட் எடுத்துறாங்க. மிஸ்டர் ஐடி நாபட் ஓஜி கூட ஃபைட் எடுத்துறாங்க. ஓஜி விசாரா வந்து அந்த முடிச்சாரு. மிஸ்டர் ஐடியால இந்த இடத்துல வந்து மிஸ்டர் ஐடி முடிச்சாரு. மத்த பிளேயர் என்ன இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பாத்து மேல ஏறிட்டாரு. பாத்து வந்து அவர் சான்ஸ் இருக்கா பாருங்க. ஆனா அவர் அடிக்கல. ஒரு நேரா போட்டு என்ன பண்றாங்க அப்படினா வேற நாபட் பண்ணிட்டாங்க. ஒரு நேரா வந்து வாய்ப்பு இருக்கா. மேட்டி போட்டு ஒரு நேரா போட்டு அந்த இடத்துல இடம் இல்லைங்க. ஒரு கரெக்டான ஆங்கிள் இல்ல.
இன்ஸ்டால் பண்றதுல இருக்கிற நம்மளால பார்க்க முடியல. ரெண்டு பேரும் ஒட்டுக்கா ஏறணும். தண்ணி வழியா போயிட்டு ஏறும்போது கண்டிப்பா அந்த விசாரணை அட்மிட் இருப்பாங்க. வேற வேற ஒரு டிஸ்ப்ளே வந்து இருக்கு. சோ அதோட ஃபேஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரேவதி டீம் வந்து 9 மினிட்ஸோட இந்த ஹெல்மெட் அவங்க நம்ம பார்த்து ஸ்பாட்ஸ் வந்து அந்த தண்ணியிலே போயிட்டு இந்த தண்ணிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மோக் போட்டுருக்காங்க. உள்ள ஏறி அந்த ஃபாஸ்ட் வந்து வந்து மேல வந்து அவங்க தெரிஞ்சு ரெண்டு பேரும் ட்ரை பண்றாங்க. அவரே போட்டா எடுத்துக்காரு. டோட்டலா வந்து 12 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. போஸ்ட் பாயிண்ட் வர கிடைக்கும். சோ டீம் ரெடி ப்ரொவைட் இருக்காங்க. யார் நாலு இப்போ இந்த ஸ்பீட் எடுத்து டாக்டர் நம்ம நம்ம இருக்காங்க. சோ இப்போதைக்கு நம்ம ஆர்பினோ என்ன பண்றாங்க? ஓகே அண்ணா நம்ம பாங்க என்ன பண்றாங்க அப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. நகர் வந்து ஹீல் பேட்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா அது பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து வந்து டிடில கூட ஃபாஸ்ட் வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்ல யாரோ ஒரு ஆள் வந்து ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆகுற வாய்ப்பு இருக்கு. பட் ஹீட் மேட்ச் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருடைய ஃபீச்சர்ஸ் போட்டு மூணு பேரையும் ஸ்ப்ரே பண்ணி அவர் சாவுக்கு முன்னாடி எலிமினேட் ஆகுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மூணு ஃபீச்சர்ஸ் எடுத்து மிட் ஃபைட் ஒரு அக்ரெசிவான ஒரு மூவ் பண்ணிருக்காரு. ஒரு டீமே கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்ட ஃபயர் ஸ்ப்ரேல அந்த இடத்துல வந்து எலிமினேட் ஆகாங்க. மேபி அதுல அவருக்கு எத்தனை ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அந்த 14 ஃபினிஷ் பாயிண்ட்ஸோட டீம் டபுள் வந்து எலிமினேட் ஆகும். பட் டீம் எக்ஸ்பார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆள் இங்க பாருங்க மோக ஒரு ஃப்ரீ டின்னர் கிடைச்சிருக்கு. என்ன நடந்துச்சு? யாருமே உள்ள இல்ல. யாருமே அவர் வந்து டீம் வந்து குடிக்கிறாங்க ஃபைட் எடுக்கறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஓஜி மற்றும் டீம் ஃபாரவர். இது வந்து பல நாள் ஏரியாஸ் அந்த மிட்ஃபைல் நம்ம கார்பெட் ஏரியாஸ் அந்த மாதிரி அவர் கத்தி எடுத்துட்டு இல்ல வராரு. ஏய் இதா வாங்க அப்படிங்கற மாதிரி அடியோ வாங்கிட்டாங்க. கவர் ஃபைட் வந்து உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம் அந்த கவர் ஃபைட் ஏதோ ஒரு நிமிடம் அவங்க கத்தி அவ்வளவுதான். இப்ப ஆக்சுவலா ஓஜி டீம் சமர் பட் என்ன சொல்றாங்க எல்லாமே நாக்குல தான் இருக்கு. மாத்தி மாத்தி வந்து செக்யூரிட்டி பண்ணி டீம் ஃபாரவர் மூணு பேர் ஒரே ரூம்ல ஒரே ரூம்ல யாத்திக்கு வராரு. அந்த யாத்திக்கு என்ன பண்ண முடியும்ன்றதை பார்ப்போம். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஏன்னா ஆக்சுவலா டீம் சைடுல தாண்டி போறாங்க. டீம் ஏதாவது ஃபைட் பண்றாங்க பாப்போம். ஒரு நாள் கட்டாய பட் அவர் வந்து ஜெயிச்சு யார் போறாங்க அந்த டீம் கீழே வந்து ஏறி போயிட்டு இல்லைங்க அவரு அந்த மலையில அது லைட்டா லேண்ட் அவுட் நினைச்சு இறங்குறது என்ன என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம போட்டு தான் பார்க்கணும். இடத்துல வந்து அந்த டீம் எக்ஸ்பார்ட் வந்து 90 ஒரு தாய் வந்து ஒரு நாக் பண்ணி கரெக்ட் அட்வான்டேஜ் கிரேட்டா இருக்கு. ஷேடோ என்ன பண்ண போறாரு? ஓகே அது வந்து ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. அது புடிச்சு அவர் டேமேஜ் பண்றாங்க. சோபா போட்டு போட்டு அவர் செஞ்சு அவர் பேக் பண்றாங்க. அப்போ நான் செக்யூர் பண்றது நம்மளால பார்க்க முடியுது. இல்ல நான் ஸ்டார்டிங்கா வந்து நாலு பேர் இருந்திருக்கும். இப்போ வந்து பாருங்க உள்ள அடிக்க நல்லா எஃபி உள்ள அடிக்க சொன்னா கரெக்ட்டா மாட்டறது தெரியல. இந்த வீட்ல யார் பண்றாங்க? அவர் வந்து ஒரு வழியா வந்து பேக் ப்ராப்ளம் பண்ண போறது வேற லெவல் ஸ்ப்ரே ஃப்ரம் ஜஸ்டின் ஒரு எட்ஜ்ல பிடிக்கிறதுக்கான ஒரு பேசி தான் பாருங்க. பிளேஸ் ஒரு நாக் வச்சிருக்காரு. சோ மோகோ டீம் மேட மிஸ்டேக் அப்படி கேட்டினா எஸ் ஆஃப் கோர்ஸ் மேட மிஸ்டேக் தான் சொல்லணும். அண்ட் வேற ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் வந்து கவர்ல இருப்பாங்க. ஷோகர் உள்ள போணும் அண்ட் ஜஸ்ட் வந்து பண்ண ரெவனன்ட் சேவ் பண்ணது பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு எட்ஜ்ல விளையாடிட்டு இருக்காரு. சௌமை அந்த ஒரு ஓடி அண்ட் இவர் பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்ட்டா ஒரு பின்னாடி வந்து 8 மினிட் தட் பார்ட்டி பண்றது நம்மளால பார்க்க முடியுது. எந்த டீம்ல வந்து நாக் வந்துருக்கான்னு கேட்டினா எந்த டீம்ல இல்ல. பட் சௌமை காட் நாக் டவுன் ஃபைட் ஒரு தட் பார்ட்டி யாரு அப்படி கேட்டினா பின்னாடி வந்து காட் லைக். சோ இப்போ ஏகப்பட்ட ஃபைட்டிங் போயிட்டு இருக்கு. ரெவனன்ட் டீம் கம்ப்ளீட்டா வைப் பண்ணாங்க சோல் மூலமாக அண்ட் சோலுக்கு ஒரு தட் பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா 8 பிட் அப்படியே ஒரு 4 பார்ட்டி பண்றதுக்கான ஒரு பேசில டீம் காட் லைக் இங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால பாருங்க வெஸ்ட் ஐஸ் டீம் எக்ஸ்பர்ட் பண்ணிருக்காங்க. 8 அப்படியே வந்து மானியா ஒரு அட்டாக் பண்றாரு அண்ட் மானியா வந்து ஆதித்யா வந்து தூக்கி கரெக்ட் டோனி ஒரு முக்கியமான ஒரு இன்னொரு சைடு வந்து வந்து லைக் இருக்கிற எல்லா வீட்லயும் டீம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. யாரு இந்த டீம் சி ஓ வந்துட்டாங்க. இந்த இடத்துல அனானிமஸ் சொன்ன மாதிரி உள்ள போய் அனானிமஸ் வந்து நான் நாக்கு எடுத்து எல்லாமே 1v1 அப்படின ஒரு சிச்சுவேஷன் இந்த கிரேட் இருக்கான சோன் கிராஸ் ஆயிட்டதால இந்த சோன் வந்து யாரு வெளிய போறா அப்படின்றத கணக்கு. இப்போ வந்து நான் பேட்டி இன்னொரு பிளேயர் அடிச்சிருக்காரு. அவங்க டீம் தேவையான ஃபீல் பாயிண்ட் பூரா எடுத்து கொடுத்துட்டாரு. இந்த மேட்ச் ஒரு எம்விபி வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் 4 சீசன் டீம் எடுத்துக்காரு. இப்போ வந்து கீழ்பெட்ல இறங்கறால இறங்கி அனானிமஸ் ஒரு ஃபைட் தரா அப்படின்றத பார்க்க கார்டன் பக்கத்துல நடந்து இருக்கிற சோன் வந்து உள்ள ஏற வந்து அங்க வந்து கார்டன் கேம் உள்ள வந்து கார்டன் நாக்கு எடுக்கிறத பார்த்து ரோனி உள்ள ஏற நேரா போய் கார்டன் வாய்ப்பு இருக்கு. அவர் ரேங்க்ல கார்டன் அடிச்சாரு. கார்டன் நாக்கு போட்டாங்க. நம்ம ரேங்க்ல ஏறி இருக்கிறத பார்த்து எக்கோ ரேங்க் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா நம்ம ரேங்க்ல ரோனி நாக்கு பண்ணிருக்காங்க. அவர் ஹெட்டர் வந்து நம்ம ரேங்க்ல அடிச்சிட்டு நம்மளால பார்க்க முடியுது. இப்போ பாத்தீங்கன்னா வந்து கார்டன் கேம் இந்த சோல் கார்டன் அப்படி மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து மேட்ச் வந்தாரா இது அப்படி வர இறங்கிட்டாரு. அந்த மானியா சரியான ஃபைட் பண்ணி கரெக்ட்டா வெயிட் பண்ணி ரேங்க்ல போயிட்டு இருக்கு. இங்க தான் போயிட்டு இருக்காரு. அதுக்கு மேட்ச் இருந்து நம்ம நாட்ல ஜூஸ் யாரா வச்சிருக்காரு. உடனே நான் பண்ணிட்டு கிளம்பறாங்க. நாட்டி வந்து ஆதித்யா நாக்கு பண்ணிருக்காரு. அவங்க ரேங்க்ல வந்து ஆதித்யா நாக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுது. சோ இப்போ இங்க இருந்து ரெண்டு பேர் கிளம்பறாங்க. மைடியா அண்ட் ஆதித்யா கிளம்பி ஓகே அவங்க மேல வந்து ஒரு ஃபைட் பண்றாங்க. இப்போ மேட்ச் இறங்கி டப் 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 ப்ளே பண்ணாரு. பட் அவருக்கு நாக்கு வந்து ஆதித்யா பண்ணாரு வச்சாரு. சோ இப்போதைக்கு வந்து ஆதித்யா உள்ள ஏறி ஒரு பாக்ஸ் மட்டும் தான் இருக்காரு. அந்த பாக்ஸ் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்து நம்ம பாக்ஸ் நாக்கு பண்ணா அவரே தேர்ந்தாங்க தெரிஞ்சு. சோ உள்ள வந்து நிறைய இருக்காரு. ஒரு ஓகே இந்த பண்ணா அவர் அந்த ஓகே நக்குட்ட இன்னும் ஒரு நேர் இருக்கு. ஆனா மேல இருந்து பார்த்தா மோகோ ஜஸ்ட் வந்து நாக்கு வந்து பண்ணாங்க. எதுக்கு தான் வந்து நம்ம பார்க்க இந்த இடத்துல வந்து பார்த்தா ரெவனன்ட் பொறுத்த வரைக்கும் 4 பேர் இருக்காங்க. ஆனா டீம் மார்க் அதாவது ஃபார்வர்ட் பொறுத்த வரைக்கும் நாக்கு ரைட் அது இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. 2v4 சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு இந்த இடத்துல. 2v4 அவங்கள டூபிள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படியே ஏறாங்க என்ன பண்றாங்க அப்படி பார்க்கணும். 2 பேர் நிஞ்சு அண்ட் அதுக்கப்புறம் ஒமேகா 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் டேங்க்ல இருக்காங்க. ஆனா அவங்க அப்படியே ஏற மாட்டாங்க மட்டும் தெரியும். ஏற போறாங்க சொல்ல வந்து ஏற போறாங்க. உள்ளே ஏற நாக்கு சரி நாக்கு கிட்ட ரெண்டா வச்சாங்க. நிஞ்சு ரெண்டா வச்சிருக்காரு. வந்து வந்து அதை ஃபினிஷ் கனெக்ட் பண்றாரு. இது போட் அப்படின்றதால வந்து அது வந்து ட்ரை பண்றாங்க. நிஞ்சு கப்பல் போட்டு செல்ல வைக்க பூச்சி எல்லாம் பண்ணி அவ்வளவு அப்படியே பிக்க பாருங்க. அவர் பாருங்க உள்ள டாக்டர் என்ன பண்றாரு வீட்டுக்குள்ள அந்த பண்ணி நிக்காரு. அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவரே அடிக்காரு. எப்போ இந்த சாம்பியனை போட்டு அப்படியே எட்டிடி அங்க வந்து ஓஜி வைட் பண்றாங்க. அத தொடர்ந்து நேரா டபிள்யூசி வந்து அப்படின்ற மாதிரி அவங்க ஓஜி சரியான ஒரு ஃபைட் ஏகே ஓபி ரெண்டு ஒரு நாள் யாரு ஆக்சுவலா இதெல்லாம் பாத்துட்டு இந்த டிடி சென்டர்ல இருந்தா ஒரு ஃபினிஷ் ஆகுது. வரணும் தெரியல பட் டிடி வந்து வேற ஏதாவது வந்து சர்வைவல் போய் பண்ணிட்டாங்க. அண்ட் ஏ ஓஜி வந்து வைட் ஓபி வந்து என்ன பண்றாரு அப்படி பண்ணாங்க. அப்பலாம் ஃபினிஷ் கமெண்ட் ஏன்னா பவர் பிளே முடிஞ்சிருச்சு. டபிள்யூசி மேட மிஸ்டேக் என்ன சொல்லி அவங்க டேட் அடி பண்றாங்க கரெக்ட்டா இல்ல. பட் இந்த இடத்துல அவங்க பண்ணது வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கறோம் அப்படின்ற ஒரு தைரியத்துல வந்துட்டாங்க. பட் இப்போ வந்து செல்ஃப் ரிவைவ் பண்றதுக்கான ஒரு முயற்சி சப்போஸ் அவர் பாத்தீங்கன்னா ரிவைவ் பண்ணிட்டாங்க. இவர் மட்டும் தான் இருக்காரு. சிகாரி ஜார் பின்னாடி இருக்காரு. 2 பேர் இருக்காங்க. அவங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒத்தாளு ஓஜி டீம் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே சக்சஸ் தான் சொல்லி ஆகணும். ஏகே ஓபி வந்து பாத்தீங்கன்னா டாக் வாங்கி சிகாரி ஓபி ஒரு நேட புல் பண்றது மேல போறது ஃபைட் பண்றாரு. நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாரையும் முடிச்சு விட்டுட்டு இருக்காரு. அன்னைக்கு ஏதாவது ஒரு தட் பண்ணி நடக்குது பார்க்குது. வேளையில் டீம் ஜி பிளேயர் வந்து சோன்ல அவுட்
பண்ணா என்ன லேசர் புரியல. எல்லாருமே முடிச்சிட்டாங்க. அங்க வந்து மோகோ வந்து ஐக்யூ டீம் கூட ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இங்க வந்து WSBC கார் இறுதி ஆட்டக்காரராக எவ்வளவு நேரம் கலந்து இருப்பாரு அப்படின்றதை பார்த்தோம். இந்த ஒரு டீம் இல்ல அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. அத பார்க்க முடியுது. ஸோ ஷேடோ போய் ஒரு என்ன பண்றாங்க அவர் தான் கொஞ்சம் காப்பாத்துறதுக்காக அப்புறம் பிட் பண்ணிக்கிறேன். இந்த டீம் தான் பண்ணிட்டு நேரா அத போறாரு. ரெண்டு பேரும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து கோபி நடக்குது. இவரு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டச்மேன் ஆக்சுவலி சூப்பர் நாக்குங்க. ஆமா நல்ல டச்மேன் மாலில போய் மாட்டிட்டாரு. பட் ஹீல் பண்றாரு. அவர் ஏறாங்கல வேகமா வந்து பார்க்கணும். அவர் வந்து தைரியமா சொன்னா ஆனா நம்ம மோகோ டீம் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாக் ஆயிருக்கு இந்த இடத்துல. சோ ஒன் பிளேயருக்கு வந்து ஒரு மாலியை புஷ் பண்ணி போறாரு. அண்ட் இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாலி வந்து கரெக்ட்டா வராங்க. சர்க்கார் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாலில கரெக்ட்டா வராங்க. அண்ட் ஓ லாஸ்ட் பிளே இங்க சார் அவரை புடிச்சு வராரு. பட் கேட்டினா மோகோ இஸ் கமிங் ஃபார் யூ கைஸ் ஹியர். சோ மோகோ கண்டிப்பா இந்த வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரே சாட் ஒரே நேடு ஓகே டோட்டல் டீம் க்ளோஸ். ஆனா எங்கங்க போட்டுக்கிறீங்க? இங்க இருக்காங்க ரூம்ல இருக்காங்க. தெரியல. இப்பதான் சர்ப்ரைஸே உள்ள போகும்போது தான் இருக்கு சர்ப்ரைஸ். இந்த பாருங்க ஒரு வழியா பார்த்தாங்க. இருக்கா இருக்கு அங்கே அப்படின்ற மாதிரி. மூணு பேர் இருக்கா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பிளான் ஒரு சான்ஸ் கம்மியா இருக்கு. யாருக்கு ஓ உள்ள வந்து ப்ளே பண்ணாம சொல்லிட்டு போதே வந்து அந்த ப்ளே பண்ணி ஆஃபர் பண்ணிருக்காங்க. மொபைல் கூட பேர் உள்ள வந்து அந்த ஷோல ஏய் பண்றாங்க. என்ன பண்றாங்க? நதிரா போயிட்டாரு. நதிரா முன்னாடி அதான் பண்ற தப்பு. காரணம் பொறுத்த வரைக்கும் வரவே வந்து அடிச்சு பிடிக்கிறது இல்லையா? அப்படி வர பிளேயர் ப்ராப்பரா உள்ள விட்டு கமெண்ட் அவர் இருக்கிற சான்ஸ் போயிடுச்சு அப்படி இருந்து போச்சு உள்ள கண்ணா அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தா வந்து உள்ள வரும்போது கம்ப்ளீட்டா முடிச்சிருக்காங்க. நான் மிஸ் பண்ணாங்க. ஜான்சன் பங்கு பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஜான்சன் பங்கு இருப்பு வரைக்கும் அது ஃபுல்லா கேட்டு பாருங்க சாருக்கு வேற ஒரு ஆங்கிள் வெயிட் பண்ணிருக்கிற மாதிரி பிளேயரா பார்க்க முடியுது. எல்லாரும் வந்து ஜான்சன் கிட்ட வந்து பங்கு பண்ண மாட்டாங்க. இப்ப ஜான்சன் நாக் அவுட் ஆயிட்டாரு. இப்போது இருக்கிற பேர் பங்கு கொடுத்தா பங்கு எது அடிக்க போது அவங்க வந்து சாரங்க இருக்கக்கூடிய இடம் வந்து அவருக்கு தெரியாது அப்படின்றதால ரொம்ப ரிஸ்கான முடிவு மாட்டி பண்ணுறது பார்க்கப்படுது. ஜான்சன் முடிச்சாங்க. டீம் நெக்ஸ்ட் பார்க்ல இருக்கக்கூடிய பிளேயர் இது மூணு ஏறாங்க. ஒரு நாக்கு கேரட் ஒரு நாக்கு வச்சாரு. செங்கர் அப்படின்றதால பங்கு வந்து அவங்க கிட்ட போய் அவங்க வந்து ரீட் பண்ணாங்க. நண்பர்களே ஜானதன் இப்ப நாம வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து பேரா அதுல இருக்காங்க. அவங்க சொல்ல இருக்காங்க. டீம் நெக்ஸ்ட் பார்க்ல வந்து இப்ப இன்ஜார்ஜ் கூட போயிட்டு இருக்காங்க. இந்த த்ரோனி ஒரு கரெக்ட்டா இருக்கு. அவங்க டேமேஜ் பண்ணாரு. ஒரு பேர் கரெக்ட்டா நாக்கு ரைட் இருக்காங்க. நாக்கு பண்ணாரு. ஒரு நாக்கு பண்ணாரு. இப்ப கார்டு எடுத்து தப்பு வேற நாக்கு பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சா போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நாக்கு பண்ணாங்க. வேகா வந்து இருக்காரு. வேகா கண்டிப்பா சாமி முடிச்சாவணும். அப்படி முடிச்சாங்க அப்படினா டீம் கம்ப்ளீட்டா தெரிஞ்சு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது மாதிரி டாப் எடுக்கறதுனால ஒரு மெத்தட் பின்னாடி என்டிடி வந்து தெரிஞ்சுக்கிறது நம்ம பார்க்குது. என்டிடி போட்டு வந்துட்டாங்க. ஓகே என்டிடி வந்து வந்து சாரங்க பிடிச்சு எடுக்கிறது நம்ம பார்க்குது. என்டிடி இன்சார்ஜ் பிடிச்சு எடுப்பாங்க. நடுவுல உள்ள வந்து நாக்கு பண்ண எல்லா பிடிச்சும் என்டிடி எடுத்தாங்க. என்டிடி ஒரு வாட்டர் கூடிய டீம் அப்படின்றதால அது கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம். அவங்க முடிஞ்சது எடுத்துக்காங்க தெரியல. அவங்க வந்து ஸ்மோக் வேற லெவல் போயிட்டு இருக்காங்க. நேரா தூக்கி போட்டாங்க. வேற லெவல் சாப பிளான் அதாவது அழகா வந்து ப்ரோட் பண்ணிட்டே போயிட்டு அவர் வேற லெவல்ல வேலை பண்ணிட்டு ஆட்ஸ் வந்து வந்து ஆட்ஸ் வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆட்ஸ் வந்து ஒரு ஒண்ணு எடுத்து ரொம்ப கம்மியா கிரியேட் பண்ணி டிடி ஜோன்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஜோன் அமைஞ்சிருக்கு. இப்போ நான் சொல்லி வாயை கொண்டு போய் எங்கேயாவது போட்டு நினைக்கிறேன். ஓஜி இருக்கக்கூடிய வந்து ஏகே ஊப்பி போட்ட நேர்ல மிஸ்டர் ஐஜிஎல் நாக் ஆயிட்டாரு. இதுதான் கொஞ்சம் கவர் இருந்திருக்கா அப்படின்னு ஒரு நேர் போட்டிருக்காரு. சூப்பர். சோ நேர்ல வந்து பார்த்தா சென்சே நாக் அவுட் ஆயிருக்காரு. சோ இன்னும் நேர் புல்லட் பண்றாரு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா வந்து அவர் டிஃபென்ஸா எடுத்துட்டாங்க. சோ சென்சே வந்து பார்த்தா வந்து மேபி 11 ஃபிளாக் போட்ட நேர்ல சென்சே முடிஞ்சாரா புரியல. எனக்கு தெரிஞ்ச ஆனா பிடிச்ச யாருக்கு போய் அப்படின்னு நம்ம போட்டு பார்த்து டிடி தான் பேசிட்டு மேட்ச்ல ஒரு எக்ஸ்பெக்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. இவங்க வந்து ஃபுல்லா நேர் போட்டுட்டாங்க. ஃபிளாக் வந்து ஒரு நேர் புல்லட் பண்றாரு. மேபி அந்த நேர் நாக் அவுட் ஆகும். ஆனா நேர் எடுக்க கேப் வந்து உள்ள புஷ் பண்றாங்க. சைஃப் நாக் அவுட் இருக்காரு. மேட்ச் வந்து ஓகே மேட்சோட ஹெட் ரொம்ப கம்மியா இருக்கு. உள்ள ஏறிட்டு ஃபிளாக் வந்து புடிச்சு வந்து இருக்காரு. அவர் நாக் பண்றாரு. உடனே வந்து பண்றாரு மேட்ச். சோ மேட்ச் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க இந்த இடத்துல. அவர் மட்டும் அலைவா இருக்காரு. அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். ஓஜி டீம் தான் சான்ஸ் அப்படி சொல்லி உள்ள டேட் பண்ணி உள்ள அடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. தாண்டி உள்ள போட்டு தப்பு கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. தாண்டி இந்த ராபேல் கூட அப்படி சொல்லி லைக் பண்ணி உள்ள கில் பண்ணாரு. உள்ள சைடு பண்ணாரு. வேற லைக் பண்ணிட்டாங்க. மேபி அவர் அடிக்கிற லைக் பண்ணிட்டாங்க. இந்த சூப்பரா இருந்தாரு. ரெண்டு டீம் சொல்லி பண்ணிட்டாரு. உடனே வெயிட் எடுத்து கேக்குறாரா இல்ல இந்த சூட் ஏட் பண்ணாம பாத்தீங்கன்னா அவர் கூட இல்ல. சோ இப்போ இந்த வீரர் வந்து அவர் நேரா உள்ள பண்ணிட்டாரா அவருக்கு எங்க பேட்டில் எத்தனை இருக்காரு அப்படின்னு இன்டர்ஃபேஸ் பண்ண தெரியல. அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து உங்க ரெண்டு பேர் இருக்காங்க அந்த இடத்துல. இப்போ ஏபி டபுள் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அதே மாதிரி உலாங்க தங்கி ரெண்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டா ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபைட் பண்ணி யாரு வேணா அடிக்க ஜாத் ஆகி வந்தா நான் சூப்பரா இருக்காரு. இப்போ ஆதித்யா என்ன பண்றாங்க ரோட் ரவுண்டிங் போது ஏபி கம்ப்ளீட்டா எலிமினேட் ஆறாங்க. சரி வந்து அந்த கார்டு ஜாத் ஓகே மூணு பேர் இருக்காங்க இந்த இடத்துல. உடனே வந்து 50 லாஸ்ட் பேர் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க நேரத்துக்கு போட்டு அந்த ஃபினிஷிங் ட்ரை பண்ணிட்டாங்க. அவரோட ஃபினிஷிங் எடுக்கறாங்க. சோ இப்போதைக்கு ஒரே ஒரு பேர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஓஜில இருக்கக்கூடிய ஒரே ஒரு
பிளேயர் வந்து ஒரு ஹீல் பேட்டில் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ஹீல் பேட்டில் அவர் எடுத்தாங்க அப்படிங்கிற ஐடியா இருப்பாங்க. வேற ஒன்று பத்தி போற மாதிரி தெரியல. அவர் எங்க ஹேண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறாரு. மேபி ஏதோ நாட்டுக்கு ட்ரை பண்றாரு நினைக்கிறேன். ஆனா அவர் அந்த பின்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறார். ஒன்னு சாதகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒன் பிளேயர் அவங்க வந்து பவர் பிளேயர் எடுத்துக்காங்க. எதுக்கு இப்ப இவங்க வந்து பவர் பிளே பண்ணிட்டு ஒன் பிளேயர் கிட்ட கொடுத்தாங்க அப்படின்றதுல 8 பாயிண்ட் மேல விட்டாங்க. பர்டா புஷ் பண்ணிட்டாங்க. இது அப்படியே கேரி பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா இந்த உங்களுடைய வந்து கார்டு கேமிங் நல்லா ஸ்ப்ரே பண்ணிருக்காங்க. ஓவர் 2 நாள் வச்சிருக்காங்க. உடனே புஷ் பண்ணுவாங்க. ஆனா டைம் கொடுக்குறாங்க. இதுதாங்க எல்லா டீமும் பண்ற தப்பு. டைம் கொடுக்க கூடாதுங்க. உள்ள ஏரியா வந்து கேஸால சர்வே பண்ண முடியும். ரொம்ப கஷ்டம். ரவுண்ட் 8 ஆதித்யா வந்து சூப்பர் நாக் பண்ணி இருக்கிறதால பார்க்க முடியுது. டோட்டல் நாட் கிடைச்சு ஜூசி நாக் பண்ணிருக்காங்க. இந்த கம்ப்ளீட்டா புஷ் பண்ணி இருக்கிறதால பாப்பா மேட்ச் பண்ணிருக்காங்க. நாக் பண்ணி அப்படியே பண்ணிருக்காங்க. மேட்ச் வந்து நம்ம கண்ணல இந்த கம்ப்ளீட்டா இப்போ வந்து ஆல்குள்ள ஏறிட்டு இருக்காங்க. ஆல்கு இப்போ கேள்வி போய் நினைக்கிறேன். மேபி ஆல்கு இப்போ தெரிஞ்சு போது நாக் கேட்கறாங்க. இப்போ இந்த மேட்ச் நடந்து காபி கொடுத்தா அவங்க பின்னாடி பேர் நாக் பண்ணி அது மட்டும் தான் நம்ம வேற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்றது தான் அவங்களால வந்து ரெண்டு மினிட்ல டபிள்யூ வந்து நான் சோலோட ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். பட் மானி அங்க இருந்து நேரா த்ரோ பண்ணிட்டு இருக்காரு. வேற வேகமா ஏறாரு. நக்குல வந்து நம்ம சொல்றாங்க. அண்ட் இந்த 5 மினிட்ஸ் இருக்காங்க. 4 மினிட்ஸ் பட் என்டிடி ஒரு பெரிய அவங்க இந்த அளவுக்கு பாயிண்ட் எடுக்கும். அதுதான் ஏன் பண்ணி வந்து ஒரு சரியான ஒரு ஒன் எடுத்து அப்படியே ரைடர் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு விடுறாரு. சோ ஃபைட் எடுத்தா அப்படிங்கற மாதிரி கண்டிப்பா அடிறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து ஒரு ஸ்ப்ரே போட்டு தாய்க்கு தாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே போட்டு இருக்காரு. அப்படி ரெண்டு பேரும் மாத்தி ஃபைட் வந்து ஹெல்ப் பண்ணாரு போட்டாரு. அண்ட் இந்த ஹல்கின் ஒரு ஒன் எடுக்காரு அப்படிங்கற பட்சத்துல நல்லா கேட்டா ஒரு 20 பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கறதால WSC வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம இருந்து வந்து பாத்தீங்கன்னா அடிச்சாங்க. விக்சி வந்து நாக் பண்ணி விட்டுறாங்க. WSC ஒரு சைடு பாத்து டிஃபரன்ஸ் அடிச்சாங்க. பாத்தீங்கன்னா ஓகே வசை சொல்றாங்க. அப்போ அடிக்காங்க. வசை சொல்றாங்க. எல்பேட் வந்து பாத்துட்டு இருந்தாங்க. மாபியா எங்க இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு மாபியா வந்து நாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க ஒரு ரிக்வெஸ்ட் பிளேல வந்து அவர் வந்து நாக் பண்ணிருக்காங்க. ஆனா அவர் ஸ்கிரீன் எடுத்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் வந்து அந்த ஸ்கிரீன் எடுத்து அவரு பேப்பர் எடுக்காரு. இப்போதைக்கு கூட பிளேயர் நிஞ்சு அவர் முடிச்சிட்டா எனக்கு தெரிஞ்சு ரேவட் ரெண்டா கொடுத்து நம்ம இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அவர் நான் 8 பட்ஜெட் இருக்காது. 8 பட்ஜெட் வந்து அவர் யூஸ் பண்ணி அவர் உள்ள ஏறாங்க. டீம் ஃபார்வர்ட்ல கூட நிஞ்சு வந்து அவர் ஸ்ப்ரே பண்ணிருக்காரு. உள்ள ஏறாரு. அவர் சேட்ட பண்ண போற லாஸ்ட் பேட் அவர் கொஞ்சம் போயிட்டு இருக்கறனால பாக் பண்ணுது. இந்த ஃபைட் சீக்கிரம் முடியல. அந்த 9 பட்ஜெட் ஸ்கிரீன் பண்ணி ஃபைட் எடுத்து ஒரு வழியா வந்து முடிச்சாரு. இப்போ டீம் ரேவட் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா இல்ல எஸ் உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்க்கு வரணும். கையில மத்த டீம்மேட்ஸ் எங்க இருக்காங்கன்றது தெரியல. கையில வெப்பன் இருக்காங்கன்றது பாக்கணும். பட் அதுக்குள்ள அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா வந்து க்ளோசிங் பண்ணிட்டு அண்ட் மேட்டி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாக் கொடுத்து வந்து ஒரு கால பாக்கும் ஒரு நாக் வச்சிருக்காரு. ஒரு நாக் வந்து வைக்க முடியும் அப்படினு பாக்குறோம். அண்ட் ஆள் அடிச்சிருக்காரு. ரெண்டாவது பேர் அடிச்சாங்க. வேற ஒரு வச்சிருக்காரு. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மானியா அடிச்சிருக்காரு. பட் மேட்டி ஓகே மானியா வந்து அவரே வந்து நான் நேர் கொடுத்துருக்காரு. பட் மேட்டி அவரோட பீஸ் வந்து இது ஒரு ஃபைட் எடுக்க வேண்டியது இருக்காங்க. ஃபைட் பண்ணி பண்ணவே போறாங்க. கண்டிப்பா ஒரு நாக் வெச்சாங்க. ஃபைனலி வந்து நான் இது நாக் வச்சிருக்காரு. இன்னொரு ஏகே ஓகே ஆதிக்கு வந்து ஆதிக்கு அடிச்ச மேல கண்ணத்துக்கு வந்து மாத்தி வச்சிருக்காங்க. ஓகே அவருக்கு நாக் வச்சாரு. நாக் பரவ ஓகே நாக் வச்சாங்க. இல்ல எனக்கு ஆதிக்கு வந்து கம்மியா இருக்கு. அவருக்கு நாக் பண்ணவே வந்து வந்து ஆடி வந்து ஆடி முடிச்சாங்க. சரி வந்து நான் ஹீரோ வந்து ஃபைட் பண்ண பண்ணிருக்காரு. ஹீரோ நாக் செட் பண்ணி கவுண்டர் பண்ணாரு. கவுண்டர் ஆல்ரெடி நல்ல டைம் வாங்கிட்டாரு. அதாலே அப்படின்ற மாதிரி பண்றா வந்தாரு. பட் ஆனா வந்து என்ன நடக்குது லாஸ்ட் மேன் இந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த இடத்துல வந்து ஃபைட் ப்ளே பண்ணி அவருக்கு நேரத்துக்கு போட்டுருக்காங்க. அவர் பண்ணி போட்டுருக்காரு. ஸோ ஆதிக்கு உள்ள ஏறாரு. எனக்கு வந்து டீம் இந்த இடத்துல மட்டும் இந்த ஃபைட்டை கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் அவங்க காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு மிக கம்மியாயிடும். ரேவன் டீம் 0 பாயிண்ட் வந்து யாருக்கு 8 கொடுத்துருக்காங்க. 8 நல்ல ஒரு இடத்துக்கு ஓகே 8 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ அதை ஆக்சுவலாக பார்க்கல. அதாவது நம்ம ஃபீல்டில் தான் பார்த்துருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி டீம் ஒரு ப்ரைம் ஃபார்மில் போகிறாங்க. பார்க்குறவங்க அடிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு பட் எஸ்பவர் இஸ் வெரி குட் கை. ஒரு ஆள் அடிச்சிருக்காரு. பட் இன்னொரு ஆள் அடிச்சிருக்காரு அப்படின்றது பார்த்து அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஓஜி இங்கே கம்ப்ளீட்டாக முடிச்சு விடுறாங்க. வைரோன் வந்து எலிமினேட் ஆகிருக்காரு. பட் ஸ்டில் டீம் ஒராங்குட்டான் சரியான ஸ்ட்ராங்காக ஆடிருக்காங்க. 6 உடம்பு சரியில்லாதனால ஒரு ரெஸ்ட் எடுத்துருக்காரு. அவர் நம்பர் கொடுக்கணும். அண்ட் அதே நேரத்தில் என்டிட்டி புஷ் பண்றாங்க பாருங்க. தேர்ட் பார்ட்டி என்டிட்டி 8 மினிட் வந்துருக்காங்க. இட்ஸ் நாட் என்டிட்டி இட்ஸ் 8 மினிட். பாருங்க ஒரு ஆள் நாலு இருக்கிற டபுள் தாங்க. அடி ஒரு நாக் வச்சிருக்காரு. மைட்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஸ்டார் எடுத்து ஒரு மாலி எடுத்துறாரு. முன்னாடி வந்துட்டாங்க. 8 மினிட் இந்த மேட்ச் ஒரு ரேம்பேஜ்ல எடுக்கறாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. மேப்ல வந்து மார்க் வச்சுப்போம். ரெட் கலர் மார்க், கிரீன் கலர் மார்க். சோ ஒரு ஃபைட் வந்து சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னேன். யார் கிட்ட ஃபைட் எடுக்கறாங்க பாத்து எடுங்கப்பா. என்னப்பா நீங்க டீம் எக்ஸ்பர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறி கொண்ட வேங்க மாதிரி இருக்காங்க. அவங்க வழியில குறுக்க போய்டாதீங்க சார் அப்படின்ற மாதிரி லோகோ ஒரு கவுண்டர் கண்டிப்பா வந்து வச்சு கவர் ஃபயர் வரல. நிஞ்சா ஒரு க்ளோஸ் ரேஞ்சில சமஸ்ட்ராங்கன்றது. சோ கவர் ஃபயர் அங்க இருந்து ஒரு நேட் ஃபயர் வந்துருக்குது. கவர் ஃபயர் வரலனால பட் அங்க பாருங்க டீம் எக்ஸ்பர்ட் யாராச்சும் வரைக்கும் வந்திருக்காங்க பாருங்க. இப்போதாங்க ஷேடோ வந்திருக்காரு. ஷேடோ ஆகா ஜஸ்டின் ஒரு அசால்ட் ஏப்பா நானும் ஒரு அசால்ட் பா ஏன் குறுக்கவே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கவுண்டர் ஒரு நாக்கு வச்சிருக்காரு. சோ டிஸ்ட்ரோ வேகமா வராரு. டிஸ்ட்ரோ அங்க பாருங்க சாரங்க பாருங்க வண்டில கீழ விழுந்து எடுத்து ஐயோ இந்த கேஸ் காமெடி முடிச்சிட்டாங்க. அப்படி பேக் எடுத்து உள்ள வந்துருக்காரு. மேபி ஒரு நேரா புல் பண்ணி கரெக்ட்டா அடிக்கிற வாய்ப்பு இருக்கு. சோ 0 பண்ணி எடுத்து வைக்காங்க அப்படின்றதால அவங்க இந்த பேக் பண்ணி பேக் வாய்ப்பு நினைக்கிறேன். சோ இப்போ என்ன தெரியுமா அந்த மெசேஜ் கொடுங்க. அப்போ நான் போடுறேன். உடனே அந்த சீக்கிரம் வந்துருக்காரு. சோ சீக்கிரம் உள்ள போய் அடிச்சாடா உள்ள போய் அவங்க மெசேஜ் பண்ணி ஸ்கோர் பண்ண இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஆதித்யா அது பிடிச்ச ஒரு ஸ்கில் எடுக்காரு. ஏடா அவருக்கு தெரிஞ்சு இந்த அப்படி சொல்லிட்டு சேடா உள்ள வரதுக்கு உள்ள வரதுக்கு கவர் பண்ணாங்க. இப்போ மெசேஜ் கொடுத்து ஃபைட் எடுத்து மெசேஜ் பண்ணி ட்ரை பண்ணாங்க. ஆனா புள்ள எங்கயோ பண்ணி ஏறி அடிக்காங்க. அந்த இடத்துல கார்டுக்கு பண்ணி அது பண்ணி ஃபைட் எடுத்து யார் நான் கார்டுக்கு போதும் ஃபைட் போயிட்டு இருக்கு. ட்ரை பண்ணி இந்த ஃபைட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கார்டு ஒரு போட்டு எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பண்ணா இந்த கடைசி மேன் அவருக்கு வந்து முடிக்க வாய்ப்பு நினைக்கிறேன். இந்த ஃபுல்லா நேரத்துக்கு போறாங்க. கார்டுல வந்து ஜீரோ ஒரு 40 ட்ரை பண்றாங்க. நான் ஃபுல் ஸ்லே வந்து ஃபுல்லா நேரத்துக்கு போட்டு இருக்காங்க. போகும் நடுவுல வந்து அந்த எடிட்டர் ரைடர் எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து நான் எதுவும் கொடுக்காம அப்படியே அந்த பிளேயர் நம்ம பார்க்க முடியல. இந்த இடத்துல நான் ஏதாவது மூவ் கொடுத்து நான் இருக்கிற இடத்துல காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இருக்கிறது நம்ம நேரா பார்க்க முடியும். ஒன் பிளேயர் இருக்கக்கூடிய அனானிமஸ் எங்க பொசிஷன் வந்து கொஞ்சமா நான் மேல கொண்டு வரணும் அப்படின்னு இருக்காங்க. ஓ எட்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. மேக் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அனானிமஸ் தெரியுமான்றது தெரியல. ஆனா எடிட்டர்ல இருக்கக்கூடிய மேக் அனானிமஸ் கிட்ட தெரியல. ஏன் இந்த
வந்து அங்க அடா ஒரே ஒரு பாத்துங்க ஓகே நாக்கு ட்ரை பண்ணாத ஜஸ்டினா நான் முடியல எஸ் இப்போதைக்கு இருக்கக்கூடிய டாப் ஃபைட்டிங் சாலர் அப்படின்னு கேட்டீங்க போகோ இந்த சைடு வந்து ஐபிட் என்டிடி அண்ட் உங்க எந்த டீமுமே முழுசா யாருமே இல்ல எல்லா டீமுமே 1 or 2% தான் இருக்காங்க 5 டீம் 8 பேர் இருக்காங்க ஆனா சோன் கிராஸ் ஆயிடுச்சு ஜஸ்டின் கொஞ்சம் தவிர்த்து உள்ள போய் ஆடுவா அவர் ரெண்டு பேரும் உள்ள வராம தடுக்க அப்படிங்க பாத்துக்காரு இப்போ அனானிமஸ் வந்து சோன்ல முடிச்சாரு இப்போ ஜஸ்டின் அடிச்சு முடிச்சாரு இப்போ வந்து சோ இப்போ கேசர் அடிச்சான் கேசரோட ஆங்கிள் வந்து போயிட்டு இருக்காரு கேசர் ஒரு சூப்பர் நம்ம பின்னாடி நிறைய பண்ணலாம் சோ விஸ்கார் வந்து அவர் சேவ் நாட் பண்ணி இருக்காரு 1 மணி நேரம் பத்தி நம்ம வேலை கட்டறாரு டபிள்யூசி பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப் இருக்காங்க ஜஸ்டின் வந்து ரோட்ல இருந்து பேப்பர் தொட்டு எஸ் சோன்லயே முடிச்சிட்டாங்க அவருமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8 பிட் இஸ் மோகோ இஸ் டபிள்யூஎஸ் ஒரு நேடு இதெல்லாம் ஓவர் ஜூசி வெத்தரமா போட்டு நேட்ல முடிச்சாங்க இப்போ ரெண்டு பேர் தான் இருக்காங்க இப்போ காட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அவர் ஹீல் பண்ணிட்டு இருக்காரு வேற மட்டும் வந்து ஏறி இருக்காங்க அவன் என்ன பண்ண போறாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா இப்போ கேசிங் நடந்துட்டு இருக்கு டெஸ்டா வீடியோ வந்து வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாப் ஓகே எடுத்தாலும் ஓகே எடுத்தாங்க நான் கூட நான் பண்றேன் டீம் பி வந்து வந்து இந்த செட் ஆச்சு வந்து அக்ரிசிவ் கேம் வந்து ஜனா வீடியோ வந்து இப்போ வரைக்கும் ஒரு 3 6 பாயிண்ட் கரெக்ட் பாத்தா டீம் வந்து ஃபைட் எடுத்துக்காங்க இந்த ஃபைட் வாயாத ஃபைட் போறாங்க கடைசி வரைக்கும் இந்த நம்ம போயிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம பாருங்க ஓகே ஃபாஸ்ட் பேர் எடுத்தாரு ஃபாஸ்ட் அப்படியே கட்டி பார்த்தா உட்கார்ந்து ராஜ் கிட்ட போய் ஆடுற ஹாய் கப்பினா கம்ப்ளீட்டா இந்த இடத்துல பவர் பிளே ப்ளே பண்ணியாவும் ஷோகனை எலிமினேட் பண்ணி மேட்ச் போய் போகும் இது எலிமினேட் பண்ணா 8 பாயிண்ட் கிடைக்கும் சோ இதுல கரெக்ட் பண்ணா 1 பாயிண்ட் கிடைக்கும் 1 பாயிண்ட் நம்ம 19 + 18 பாயிண்ட் எவ்வளவு வருது அது நம்ம கணக்குல எழுதி பண்ணுங்க 19 18 37ங்க குவாலிஃபைட் திஸ் இஸ் வாட் டீம் இங்க பாருங்க டீம் ஃபார் ஒரு சைடு ஃபைட் சப்மிட் எடுத்துட்டாங்க அண்ட் அந்த சைடு என்டிடி வந்து 4 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கறாங்க கிளம்பிட்டாங்க ஏப்பா நான் கிளம்பறேன்ப்பா 35 பாயிண்ட் தான் பத்தாது நான் போறேன்ப்பா அப்படினு போயிட்டாரு பாருங்க அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க விரும்பல அவர் வந்து முடிஞ்ச ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தா கடைசி வரைக்கும் இவரோட இத பாக்குறேன் அப்படிங்கறத பாருங்க டீம் ஜி ஒரே ஆப்ஷன் 19 + 8 27 பாயிண்ட் எடுத்துட்டாங்க இந்த ஃபைட்ல சோ அடுத்த ஃபைட் குயிக்கா எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஜோன் க்ளோஸ் ஆவறதுக்கு இன்னும் வந்து 5 நிமிஷம் 30 செகண்ட் இருக்கு டைம் இருக்கு கண்டிப்பா ரிஸ்க் எடுத்து எடுக்கணும் அவங்க இன்னொரு டீம் இப்ப எலிமினேட் பண்ணி அவங்க ஒரு அளவுக்கு சொன்ன ஃபைட் எடுக்காம இருக்காங்க அந்த டீம் ஜி வந்து அதுதாங்க சொல்லிட்டு ஸ்கவுட் வெரியா ஒரு 1 மீட்டர் எடுத்துக்கறாங்க டீம் ஜி கவர் ஆமா அவங்க ஹெல்ப் பண்ணணும் சோ இப்போ வந்து ஸ்கவுட் அந்த கொஞ்சம் கான்ஃபிடன்ட் இருக்கலாம் வாய்ப்பு கம்மி பண்ணி ஃபைட் போயிட்டு ஐடியா வச்சிருக்காங்க சோ எதுக்கு அவுட் சைடு இங்க பாருங்க இப்போ யாரு தரதுறா பாத்தீங்கன்னா WSB கிட்ட இருக்கு இதான் பாருங்க என்ன பண்றாங்க அப்படி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ஃபைட்டா போயிட்டு ஐடியா எடுத்து வாய்ப்பு இதுக்கு அப்புறம் வர என்ன எலிமினேட்டர் அப்படிங்கறதை சீல் வச்சு சொல்ல விடலாம் ஏதாவது ஒரு வாய்ப்பு நான் பாத்தீங்கன்னா எதுவுமே வாய்ப்பு இல்லை காசி வந்து மாஃபியா பின்னாடி காசு வர நிஞ்சு லாஸ்ட் பிளேயர் இறுதி ஆட்டக்காரர் நிஞ்சு என்ன பண்ண போறாங்க வேகமாக சோல் ஏறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏங்காடு போட்டு குடிச்சிட்டு இருக்காரு அண்ட் நிஞ்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் எடுத்துட்டு இருக்காரு அந்த ஒரே ஒரு ஆள் அவர் வந்து பேசுறாங்க அப்படின்னா டீம் ஃபார் பண்ணா வாய்ப்பு இருக்கு ஓகே உடனே ஓகே பேஸ் நாட் பண்ணிட்டாங்க அப்படி சைடு வந்து போட்டுக்காரு பேபி அவர் வந்து பேஸ் நாட் வாய்ப்பு இருக்கு மேட்ச் காப்பாங்க சொன்ன சிஸ்டே பண்ணி சிஸ்டே பண்ணா அப்படினா ஓகே அப்படியே ஏறி இருக்காங்க அவர் பத்து சூப்பரா ரிப்ளேஸ் பண்ணி ரெவனட் இஸ் அவுட் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் கைஸ் ப்ளீஸ் மேட்ச் அவுட் போற முடியுது டீம் ஃபார் வர முடியுது உள்ள ஒரு டீம் டிஃபீட் பண்றாங்க கேரோ நாம டேரக்ட் டெஃபன் அப்பா நான் அப்புறம் டாய் ரெண்டு பேர் சூப்பரா இருக்காங்க சைடு உள்ள ஏறிட்டு இருக்காரு அவங்க பேஸ் ஏறி அடுத்து அவங்க உள்ள ஏறி அப்புறம் அந்த புடிச்சாங்க அப்படியே உள்ள ஒரே பிளேயர் இருக்காரு டீம் ஜி ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ சோல் 6 பீசஸ் எலிமினேட் டீம் ஜியா என்டிடி அப்படின ஒரு டார்கெட் சோ இது பாத்தீங்கன்னா ஆடி ஏதாவது ஒரு முயற்சி இதுக்கிட்ட ஒரு முயற்சில வந்து போயிட்டு இருக்காரு அந்த என்டிடி இது பாத்தீங்கன்னா டாய் ஓபி கானா நாக் அண்ட் செக்யூர் பண்றாரு சோ ரெண்டு டீமுக்கு தான் ஃபைட் இது இஸ் கோயிங் டு பி என்டிடியா டீம் ஜியா அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபைட் அங்க டிடில இருக்கக்கூடிய பாட்ஸ் ஒரு ஸ்டே பண்ணிருக்காரு டீம் ஜி தைரியமா ஒரு ஸ்மோக் போட்டு மேல இருக்கறத எலிமினேட் பண்ணா அவங்களுக்கு ஒரு பொசிஷன் பாயிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு தான் கிளாஸ் ஆனா ஓபி கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழ இருக்கிற ஒரு நாக் செக்யூர் பண்ணிட்டு வரா அப்படின்றதை பார்ப்போம் ஒன்லே டீம் ஃபுல் ஜோன் வச்சிருக்காங்க இதுல கிளியர் கட்டா தெரியுது இவங்க ரெண்டு பேர்ல தான் யாரு அப்ப இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஆக்சுவலா இவங்க ஃபினிஷஸ் வைக்கணும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் போறா அவங்க இவர் வந்து 15% இருக்க டீம் என்டிடி இஸ் கோயிங் டு தி ஃபைனல்ஸ் அப்படின்றத யாராலையும் தடுக்க முடியாது வாட்ஸ் நேரா போய் 1 கிட்ட அந்த ஃபினிஷஸ் கொடுத்தாரு மிஸ்டர் ஜோ ஹீல் பட்டன் ஏறிட்டு இருக்காரு ஆக்சுவலா கான ஃபைட் சோ டீம் ஜி கையர் அவர் ஃபர்ஸ்ட் எய்ட் போட்டு இருக்காரு என்டிடி டாய் டிடி டீம் ஜி யார் அந்த செகண்ட் ஆக்சுவலா டிடி குவாலிஃபைட் டீம் ஜி இதெல்லாம் பாப்போம் ஏனா மிஸ்டர் ஜோ ஏறிட்டாங்க and entity is getting qualified entity revenant but congratulations to WSB team expert Leonis Mutaba 8-bit hero extreme godlike team congratulations and I was played Soul Carnival Gaming 44 பாயிண்ட் 44 கட் ஆஃப் நான் சொன்னேன்ல